வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 4வது நாள். அருட்தந்தையின் கவி இன்று பிறவி தொடர் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். வித்துவின் மூலம்தான் பிறவித்தொடர். வித்துவின் மூலம்தான் பிறவித்தொடர். இந்த தத்துவத்தை உணர்ந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள். இந்த தத்துவத்தை உணர்ந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள் என்று கூறுகின்றார். ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது, பிறவி என்பது அவரின் தாய் தந்தையின் வித்தின் மூலம்தான் உண்டாகிறது. தன் தாய் தந்தையருடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் அவருடைய கருமையத்தில் பதிந்து, அந்த கருமையத்தின் ஒரு தொகுப்பாக, அதில் ஒரு பகுதியாக பிறவித்தொடர் அமைந்து குழந்தை உருவாகிறது. ஆக இந்த பிறவித்தொடர் என்பது மனிதரிடமிருந்து மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலையிலும் பரிணமித்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிறவித் தொடரின் மூலத்தை நாம் தொடங்குவது இறைநிலையான இயற்கையின் மூலத்திலிருந்துதான். இறைநிலையிலிருந்துதான் ஒவ்வொன்றாக அது பரிணமித்து பஞ்சபூதங்களாகி, ஓரறிவு, ஈரறிவு முதல் 5 அறிவு உயிரினங்களாகி 6 அறிவு பெற்ற மனிதனாக வந்து கொண்டிருக்கின்றான். தந்தை தாயாக வந்து மனிதன் வருகிறான். ஆக இந்த பிறவித் தொடரின் தத்துவத்தை உணர்தல் என்பது இறைநிலையே நானாக வந்திருக்கின்றேன் என்ற இந்த தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து கொள்வதுதான் இறைநிலையை உணர்வதற்கான உன்னதமான வழியாக இருக்கின்றது. இறைநிலை அணுவிலிருந்து ஒவ்வொன்றாக தானே பரிணமித்து, அதில் இருப்பாகவும் இயக்கமாகவும் அமைந்து, அந்த இயக்கத்தின் வழியாக அடுத்த நிலைக்கு அது பரிணமித்து ஒவ்வொரு நிலையாக அது பரிணமிக்கிறது. அவ்வகையில் அணுவிலிருந்து வெண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று 5 பெரும் பூதங்களாகவும், அந்த 5 பூதங்களின் கூட்டு கலவையாக உயிரினங்களின் தோற்றமாகவும், அந்த உயிரினங்களின் வகை ஓரறிவு முதல் 5 அறிவு வரை விலங்கினங்களாகவும், அந்த 5 அறிவின் பரிணாமமாக மனிதனாகவும் வந்து பல்வேறு தலைமுறைகளாக மனிதன் பரிணமித்து அறிவில் வளர்ச்சி பெற்று நம்முடைய தாய் தந்தையராகவும் வந்து அவர்களின் வித்து வழியாக நாம் இன்று வந்திருக்கின்றோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள முடிந்தவர்களால் தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். நான் யார் என்ற கேள்வி எழும்பொழுது அது உடலா, பொருளா, பெயரா, அல்லது என் உள்ளே இருக்கும் ஆன்மாவா என்ற கேள்வியை உணர்ந்து கொள்வதற்கும் இறைநிலையே நானாக வந்திருக்கின்றேன், என்னுள் இறைநிலையே இருப்பாகவும் இயக்கமாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டவர்களால் தான் பிறவித் தொடரை உணர்ந்தவர்களால் தான் தன்னை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும் என்கிற இந்த தத்துவத்தை அருட்தந்தையவர்கள் நமக்கு இங்கு உணர்த்தியிருக்கின்றார்கள். இந்த பிறவித்தொடர் வழியாக வந்த உணர்வுகளும் தன்மைகளும் இயல்புகளும் அப்படியே இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தியவர்தான் சுந்தரர். திருமுறை அளித்த அருளாளர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தரும், 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசரும் பாடி அருளினார் என்பதை பார்த்தோம். சுந்தரர் பெருமான் பாடிய பாடல்கள் நமக்கு 7வது திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன.
38,000 பதிகங்கள் அவர் பாடியதாக கூறப்படுகிறது. 18 வயது வரை அவர் வாழ்ந்தார். 38 பதிகங்கள் பாடியதாக கூறப்படுவது, அதில் நமக்கு கிடைத்திருப்பவை 100 பதிகங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் அந்த 100 பதிகங்களிலும் 17 வகையான பண்கள் இருக்கின்றன என்பது சுந்தரர் தேவாரத்தின் சிறப்பு. செந்துருத்தி பண் என்று ஒரு வகை பாடல் இருக்கிறது. அதை தேவாரம் பாடியவர்களில் இவர் மட்டுமே பாடியிருக்கிறார். ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் செந்துருத்தி பண்ணில் பாடவில்லை என்பது முக்கிய செய்தியாக நாம் காண்கிறோம். இந்த சிறப்புகளை கொண்டதால்தான் சுந்தரர் எழுதிய தேவாரத்தை சுந்தரர் தேவாரம் என்றும் திருப்பாட்டு என்றும் நாம் கூறுகிறோம். சுந்தரர் இந்த மண்ணில் பிறந்து தன்னுடைய பிறவியின் தொடரை உணராதவராக, தான் முற்பிறப்பில் என்னவாக இருந்தோம் என்பதையும் அவரின் நோக்கத்தையும் உணராதவராக மண்ணில் மதி மயங்கி பல்வேறு இன்பங்களில் அவள் கழித்து கொண்டிருக்கும் பொழுது இறை உணர்வு பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டுகிறது. அவருடைய தந்தை திருநாவலூரில் திருமணம் ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது ஒரு பெரியவர் அந்த திருமணத்தை நிறுத்தி அந்த பெரியவருக்கு சுந்தரர் அடிமை என்ற ஓலையை காண்பிக்கிறார். அதனால் அவர் திருமணம் செய்யக்கூடாது என்று மறுதளிக்கிறார். சுந்தரரும் தான் யாருக்கும் அடிமையில்லை என்று அந்த பெரியவரோடு வாதிட அந்த இறைவன் கோவிலுக்குள் சென்று திடீரென மறைந்து விடுகிறார். அந்த நிலையில் சுந்தரருக்கு இறை உணர்வு உண்டாகிறது. தான் இறை உணர்வை பரப்புவதற்காகவே மண்ணில் தோன்றியிருக்கின்றோம். அதுதான் அந்த பிறவியின் நோக்கம். இறைப்பணி செய்வதே தன் பிறவியின் நோக்கம் என்பதை உணர்ந்து கொண்டு பித்தா பிறை சூடி என்ற பாடலை பாடி தன்னுடைய இறைப்பணியை தொடங்குகின்றார். தான் முற்பிறவியில் இறைப்பணி செய்ததை மறந்து இந்த பிறவியின் நோக்கத்தை உணராமல் மதிமயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இறையுணர்வு பெற்று அதிலிருந்து விடுபட்டு இறைவன் மீது பக்தி கொள்கிறார். அதுவும் தோழமை பக்தி என்பது. தனக்காக இறைவனை தூது செல்லும்படி கூறும் அளவிற்கு அவர் இறைவன் மீது பக்தி கொள்கிறார். அதனால்தான் அவர் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார். பல்வேறு இறைப்பணியை அவர் செய்திருந்தாலும் அவருடைய முக்கியமான பணி, குறிப்பிடத்தக்க பணி என்பது திருத்தொண்டர் தொகை என்பதை அவர் எழுதியதுதான். 63 நாயன்மார்களை குறித்தும் நமக்கு அவர் எழுதிய குறிப்புதான் பின்னர் பெரிய புராணம் என்றும் திருத்தொண்டர் புராணம் என்றும் அழைக்கப்படும் விருந்த வரலாற்று நூலாக நமக்கு கிடைக்கிறது. சுந்தரர் கொடுத்த அந்த திருத்தொண்டர் தொகை குறிப்புகள்தான் இந்த இறைப்பணியாற்றிய 63 அருளாளர் நாயன்மார்களை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றது. ஆக இறைப்பணி என்பது நாம் பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து வாழும் பொழுதுதான் சிறப்பாக முடியும். அந்த பிறவியின் நோக்கத்தை, பிறவியின் தொடரின் மூலத்தை, தத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களால் தான் தன்னை யாரென்று உணர்ந்து கொள்ள முடியும் என்ற வேதாத்ரி மகரிஷியின் கவியும் சுந்தரரின் வாழ்க்கையும் மிக பொருந்தி போவதை உணர்ந்து நாமும் நம்மை அறிந்து இறையுணர்வு பெற்று தொண்டாற்றி வாழ்வோம் என்று கூறி அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.